Hello friends, welcome back to Priya Vijay kitchen. நான் Priya பேசுறேன். இன்னைக்கு weight lossக்கு ரொம்பவே உகந்த ஒரு smoothie ரெசிபி தான் பார்க்க போறோம். இத நீங்க டெய்லி பிரேக்ஃபாஸ்டா எடுத்துட்டு வாங்க. weight lossக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஒரு சாஸ் panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் கட்டி இல்லாம நல்லா முதல்ல கலந்து விட்டுக்கலாம். அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இதை அடுப்புல ஏற்றிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாத்தையுமே மாவு நல்லா இழுத்து நல்லா கட்டியாகும். அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கிளறணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுத்து ஓரளவுக்கு கட்டியாயிடுச்சு. வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணீர் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஊற்றுற தண்ணீர் ரொம்ப மாவு இழுக்காது. அதனால கம்மியாகவே ஊற்றினாலே போதும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மாவு நல்லா வெந்து வரட்டும். வெந்த மாவு இந்த மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மாவு நல்லா வெந்துருச்சு அப்படின்ட்டு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்து நமக்கு 1 கப் அளவுக்கு வாழைப்பழம் நமக்கு தேவைப்படும். அடுத்து ஒரு 4 டேட்ஸை வெதுவெதுப்பான தண்ணீரில் நான் ஊற போட்டு வச்சுருந்தேன். ஒரு அரை மணி நேரம் நான் ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்படி நம்ம ஊற போடுறதுனால அடுத்து அரைக்கும் போதில் நல்லா மையாக அரைச்சி வரும். ஒரு ஜூஸர் எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் வாழைப்பழம், ஊற போட்டு வச்சுருந்த பேரிச்சம்பழம், கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பால், மொத்தமாக நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு நமக்கு பால் தேவைப்படும். 1/4 கப்பு நம்ம ராகி மாவோட ஊற்றணும். இப்போ ஒரு 1/2 கப்பு. அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். தேன் ஆப்ஷனல் தான். டேட்ஸில் இருக்கிற இனிப்பே போதும் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். இதை நல்லா ஒரு சுற்றி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ராகி மாவையும் இதோட சேர்த்து ஒரு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். இப்போ நமக்கு சூப்பரான ராகி பனானா ஸ்மூத்தி பவுல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இந்த ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியா விஜய் கிச்சன் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.